வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்கள் மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனல். நான் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் மோஷன் அப்படின்ற யூனிட்டில் பேஸ்ட் ஆன் த கனெக்டட் மோஷன், அதாவது மோஷன் ஆஃப் த கனெக்டட் பாடிஸ் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம இந்த ப்ராப்ளத்தில் நம்ம சப்ஜெக்ட் பண்ண போகிறோம்ப்பா. இந்த விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்ற கான்செப்டை இதுக்கு முன்னாடி நம்ம நடத்தியிருக்கோம். லா ஆஃப் மோஷன் அப்படின்ற பிளேலிஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கான்செப்டை நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பார்த்துட்டு இந்த ப்ராப்ளத்தை பார்க்கும்போது இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ இந்த மாதிரி ஒரு பிக்சர் ஓரியன்டாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை நீங்கள் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஒரு புள்ளி ஃபிக்ஸடாக இருக்குது, அனதர் ஒரு புள்ளி மூவபிளாக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு டிபெண்டன்ட் மோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு புள்ளிஸ், ஒரு வந்து ஃபிக்ஸடாகவும் இன்னொன்று வந்து அந்த ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய புள்ளியை பொறுத்து வேரி ஆகக்கூடியது மாதிரியும் இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ இந்த டிபெண்டன்ட் மோஷன் அப்படின்ற இந்த கான்செப்ட் வர்ற இடத்துல ஃபுல்லாக விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்ற கான்செப்டை பயன்படுத்தணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே நம்மளால் சால்வ் பண்ண முடியும்ப்பா. சரிங்களா? ஸோ அதுக்கான மெத்தடெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கேயே நம்ம ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். சரிங்களா? இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபைண்ட் த ஆக்சலரேஷன் ஆஃப் த பிளாக்ஸ் A and B in the terms of the situation shown in the figure. புள்ளிஸ் ஆர் லைட் அண்ட் ஸ்மூத் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் ஆர் மாஸ்லெஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டில் இதில் ஒரு ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய ஒரு புள்ளி 2 kg மாஸ் அப்படின்னு ஒன்று ஹேங்கிங்கில் இருக்குது பார்த்தீங்களா? இதை M1 மாஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இது MA அப்படின்ற ஒரு மாஸ். ஏன்னா இது தான் A அப்படின்னு சொல்லி இந்த பிக்சரில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. தென் இந்த மூவபிளாக இருக்கக்கூடிய இந்த புள்ளி இருக்குது பார்த்தீங்களா? வெயிட்டோட சேர்ந்து மூவ் ஆகக்கூடிய இந்த புள்ளி, இதை MP அதாவது Pன்ற மாஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். அது 1 kgன்னு இருக்குது. சரிங்களா? ஓகே, இந்த ஸ்ட்ரிங் அப்படின்றது நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு மூவபிள் புள்ளிக்கும் ஃபிக்ஸடாக இருக்கக்கூடிய புள்ளிக்கும் கனெக்டட் பாயிண்டாக இருந்து 2 kg மாஸ் அதில் ஹேங்கிங்கில் இருக்குது. இதில் எது ஹெவியர் மாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 2 kg மாஸ். அப்போ 2 kg மாஸோட டைரக்ஷனில் தான் நம்மளுக்கு ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ இதுதான் இந்த இடத்துல டவுன்வர்ட் டைரக்ஷனில் நம்மளுக்கு என்ன செய்யுது, இழுக்க போகுது. அப்போது இந்த 1 kg மாஸ்ன்றது என்ன செய்யும், இந்த புள்ளியோடு சேர்ந்து மேலே நோக்கி ஆக்சலரேட் ஆகும். அப்படி ஆக்சலரேட் ஆகும்போது 2 ஆக்சலரேஷனும் ஈக்குவலாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா இருக்காதுப்பா. இந்த இடத்துல வெறும் மாஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா என்ன செஞ்சுருந்துருக்கலாம், மேபி நம்மளுக்கு ரெண்டும் சேமாக ஆக்சலரேஷன் ஆகிருக்கலாம். ஏன்னா டென்ஷன் ஈக்குவலாக இருக்கும்போது. ஆனால் இந்த இடத்துல இந்த புள்ளி மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய மொத்த டென்ஷன் இதில் என்னவாக இருக்கும், இந்த மாஸ் மேலே ரியாக்ஷனாக இருக்கும். அப்போது இதோடைய ஆக்சலரேஷனும் வேறு வேறு இருக்கும். அதனால் இதை A1 இதை A2ன்னு எடுத்துக்கிடும். சரிங்களா? ஸோ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த இடத்துல A1 ஆக்சலரேஷன், இதை A2ன்ற ஆக்சலரேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ டென்ஷன் என்னன்னு பார்த்துருமே. ஃபஸ்ட்டு ஒரு இனிஷியலாக ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து என்ன செஞ்சுருக்கோம், ஒரு புள்ளியில் கனெக்ட் பண்ணியிருக்கும்போது இது ஃபிக்ஸடாக இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய டென்ஷன் இது T அப்படின்னா, இந்த புள்ளியில் ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் இதுவும் என்னவாக தான் இருக்கும், இதுவும் Tயாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு அப்படியே இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ஒரு புள்ளியில் இருக்கக்கூடிய டென்ஷன் சேம் டென்ஷன்றதுனால இது Tனா இதுவும் T தான். அப்போ இந்த புள்ளியில் ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் என்னவாக இருக்கும், Tன்ற டென்ஷன். ஸோ இந்த புள்ளியில் ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் Tனா இதுவும் Tயாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த மாசும் இதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் T தான். ஸோ அப்போது ஜென்ரலாகவே நம்ம என்ன எழுதிடலாம், இந்த இடத்துலையும் Tன்ற டென்ஷன், இந்த இடத்துலையும் Tன்ற டென்ஷன், இந்த இடத்துலையும் Tன்ற டென்ஷன். சரிதானா? ஓகே, இதில் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்கு கிடையாது. ஆனால் இந்த புள்ளியில் டோட்டலாக அப்வர்டில் என்ன இருக்குது, 2T டென்ஷன் இருக்கா? இது ஒரு டென்ஷன், இது ஒரு டென்ஷன், டோட்டலாக 2T டென்ஷன். ஸோ அப்போது இந்த டென்ஷன் இந்த 1 kg மாஸ் மேலே அப்ளை பண்ணும்போது 2T டென்ஷன் கொடுக்கும். ஸோ அப்போது இந்த 1 kg மாசும் இது மேலே என்ன செய்யும், அப்போது ஈக்குவலாக 2T டென்ஷனை கொடுக்கணும். சரிங்களாப்பா? ஸோ அப்போது இங்கே ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் 2T டென்ஷன். புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரிங்கில் ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் 2T. ஆனால் இந்த 2 kg மாசில் இருக்கக்கூடிய டென்ஷன் எவ்வளவு, சிங்கிளாக ஒரு டென்ஷன் தான், T மட்டும்தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த இடத்துல ஆக்சலரேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். புரிஞ்சுங்களாப்பா? தென் விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னு சொன்னுமே, அது என்ன கான்செப்ட்? விர்ச்சுவல் ஒர்க்கை பார்க்குறதுக்கு முன்னாடி சிம்பிளாக நம்ம ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னு பார்த்துருவோமா? நம்ம ஷார்ட்கட்டில் என்ன சொல்லி கொடுப்போம், இந்த இடத்துல ஆக்சலரேஷன் 2 kg மாஸோட டைரக்ஷனில் இருக்கும்போது இந்த ஸ்ட்ரிங்கில் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்துச்சு அப்படின்னா, இவ்வளோ தூரத்துக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு, கீழே நோக்கி இழுத்துருக்குன்னு வச்சுக்கிடுமே, அதே அளவுக்கு இந்த ஸ்ட்ரிங்லேயும் என்ன செஞ்சுருக்கோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுமா? இந்த ஸ்ட்ரிங்கு வந்து தனியாக இல்லை, இந்த ஸ்ட்ரிங்கோட கனெக்டில் இருக்குது. அப்போது இங்கே எக்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த புள்ளியில் 2x டிஸ்டன்ஸ் நடந்திருக்கும். இந்த புள்ளியில் எக்ஸ் டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்குன்னா இந்த இடத்துல எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும், 2x டிஸ்டன்ஸ் நடந்திருக்கும். ஸோ அதை நம்ம சிம்பிளாக இந்த புள்ளியில் நடந்ததை 2x1 அப்படின்னு எடுத்துக்கிடுவோம், இந்த ஸ்ட்ரிங்கில் இருந்ததை x2ன்னு எடுத்துக்கிடும். 2 kg மாஸ் இருக்கக்கூடிய இந்த டென்ஷனில்
எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அது 2 டைம்ஸாக இந்த புள்ளியில் இருக்குது. அப்போது இதில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆக்சிலரேஷன் இருக்குன்னா அதுக்குன்னு ஒரு வெலாசிட்டி இருக்கும்லப்பா. அப்போ வெலாசிட்டி இதில் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கும், இங்கே இந்த ஸ்ட்ரிங்லையும் சேர்த்து 2v1 எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஸ்ட்ரிங்கில் v2 இருக்கும். அப்போ ஆக்சிலரேஷன் இதை a1 அப்படின்றது எப்படி இருக்குன்னா, இங்கே 2 டைம்ஸாக இருக்கக்கூடியது இங்கே சிங்கிளாக இருக்கும். ஸோ அப்போது a2 அப்படின்றத எப்படி எடுத்துக்கலாம்னா 2a1 எடுத்துக்கலாம். இதை தான்ப்பா நம்ம இங்கே பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதை தான் இங்கே விர்ச்சுவல் ஒர்க்கும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்றது வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் வேகமாக ஷார்ட்கட்டாக சொல்லி கொடுத்துட்றேன். த டோட்டல் ஒர்க் டன் அப்படின்றது 0. ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபிக்ஸடாக இருக்கும்போது த சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது நெட் ஒர்க் டன் ஆக்ட் ஆன் த சிஸ்டம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஈக்குலிபிரியமாக இருக்கும், பேலன்ஸ்டாக இருக்கும். அப்படி பேலன்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோடைய சேஞ்ச் இன் பொசிஷனை வச்சு அது 0ன்னு இருக்கும். பொசிஷன் சேஞ்ச் ஆனாலும் அதில் ஒர்க் டன் சேமாக தான் இருக்குது, அதில் நடந்த மாதிரியே இருக்காது. சரிங்களா? அந்த சிஸ்டமே டோட்டலாக என்டையராக என்ன செஞ்சுருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எல்லாம் நடந்திருக்கும். ஆனால் அந்த சிஸ்டம் என்ன செஞ்சிருக்காது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆயிருக்காது. அந்த சிஸ்டம் எங்கேயும் மூவ் ஆயிருக்காது. இந்த சிஸ்டம் ஓவராலாக பார்க்கும்போது சேஞ்ச் ஆயிருக்காது. அதனால தான் அது விர்ச்சுவல் ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகிற மாதிரி டயத்தை பொறுத்து இந்த பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா அது என்னது, வெலாசிட்டி இல்லையா? ஸோ அப்போது இதோடைய டோட்டல் ஒர்க் டன் அப்படின்னு பார்க்கும்போது வெலாசிட்டி சேஞ்ச் ஆனாலும் 0, அதே தான் ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆனாலும் 0வாக இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன செய்கிறோம், இப்போது சிம்பிளாக இங்கே பார்த்தோம். எப்படி 2a1 = a2. ஆக்சிலரேஷன் சேஞ்ச் ஆனாலும் இதில் இருக்கக்கூடிய நெட்வொர்க் டன் என்னது, 0. இந்த கான்செப்டை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம்ப்பா. இன்னும் இதை கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னம்னா விர்ச்சுவல் ஒர்க்குக்கான ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை பாருங்கள். டீட்டெயிலாக அதுக்கான டெரிவேஷன்ஸை கொடுத்து நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த எம்பி மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய டென்ஷன் அப்படின்றது 2t டென்ஷன். அதில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் இந்த எம்பியோட வெயிட் அப்படின்றத mpgன்னு எடுத்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன் a1 அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கும். சரிங்களாப்பா? ஸோ அதேமாரி எம்ஏல இருக்கக்கூடிய டென்ஷன் t, இதில் ஆக்ட் பண்ணக்கூடிய வெயிட் அப்படின்றது mag. இதில் டவுன்வர்ட் டைரக்ஷனில் ஆக்சிலரேஷன் a2 இருக்குது. நம்ம இங்கே பிக்சரில் என்ன இருந்துச்சோ அதை ஃப்ரீ பாடி டயக்ராமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது இதோடைய மாஸை நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், சப்ஸ்டிட் பண்ணிக்கிடும். இதில் எம்பி அப்படின்றது 1 kg மாஸும் எம்ஏ அப்படின்றது 2 kg மாஸாகவும் இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கண்டிஷன் என்னது, 2a1 = a2. சரிங்களா? இந்த இடத்துல ஆக்சிலரேஷன் ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா 2a1 = a2. சரி, ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை நான் டிஸ்கிரைட் பண்ணி எழுதுவோமா. 2t - mpg = mpA1. இந்த ஈக்குவேஷனை கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கிடும். இந்த 90 டேர்ம் இந்த சைடு கொண்டு வரேன். mpயை காமனாக எடுத்து g + a1 அப்படின்னு எடுத்துக்கிடும். சரிங்களா? ஸோ இந்த mp என்னதுப்பா 1. ஸோ அப்போ g + a1 எடுத்துருக்கிற இந்த டேர்மு 2t-க்குரியது. அப்போ t அப்படின்னு பார்த்தோம்னா என்ன வரும், 1/2 g + a1 இருக்கும். திஸ் இஸ் த ஈக்குவேஷன் 1. இந்த ஃப்ரீ பாடி டயக்ராம்லேருந்து டென்ஷன் டீயை கண்டுபிடிச்சாச்சு. அதே போல் இந்த எம்ஏன்ற மாஸ் 2 kg மாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கும் இதேமாரி நம்ம சால்வ் பண்ணுவோமா. ஸோ இந்த ஆக்சிலரேஷனை பொறுத்து இந்த MAG அப்படின்றது இது பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டென்ஷன் -T = MAA2. ஸோ இப்போ டென்ஷனை நம்ம பாசிட்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னா இந்த டைம் உள்ளே கொண்டு வரும்போது நெகட்டிவ் ஆகுது. அப்போ T = MAG - MAA2. இதில் MAவை காமனாக எடுப்போமா. MAன்றது எவ்வளோப்பா 2 kgன்னு சொன்னோம். அப்போ 2 kgன்றதை காமனாக எடுக்கும்போது G - A2 இருக்கும். இந்த ஈக்குவேஷன் T = 2 × G - A2ன்னு எடுத்துருக்கோம் இல்லையா. இதில் A2ஓட வேல்யூ 2a1 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா. இது எப்படி எழுதிக்கலாம், T = 2 × G - 2a1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 and 2 இந்த ரெண்டே என்ன செய்கிறோம், கம்பேர் பண்ணுறோம். அப்படி கம்பேர் பண்ணால் ரெண்டு டென்ஷன் ஈக்குவல் தானப்பா. அப்போது இந்த டென்ஷனுக்கு பதில் இந்த வெளியே சப்ஸ்டிட் பண்ணோம்னா 2 × G - 2a1 = 1/2 G + a1 அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா 4, அப்புறம் உள்ள இருக்கக்கூடிய டேம் அப்படியே எழுதுவோம். அப்போது G + a1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோம். 4 உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். 4G - 8a1 = G + a1. இந்த நெகட்டிவ் டேம் இந்த சைடு கொண்டு வந்துருங்க. இந்த G இந்த சைடு கொண்டு வரும்போது 4G - G = 8a1 + a1. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு 9a1 இருக்கும், இங்கே 3Gன்னு கிடைக்கும். a1 அப்படின்ற வேல்யூ என்னதுப்பா, இந்த 9 கீழே கொண்டு வரும்போது
3/9g அப்படி இல்லைன்னா g/3ன்னு எடுக்கலாம். அப்போது a1 ஈக்குவல் டு g/3 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு அப்வர்ட் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன். அப்போது a2 என்னவா இருக்கும்? a2 அப்படின்றது வேற ஒன்றும் இல்லை, 2a1, 2 டைம்ஸ் ஆஃப் a1. அப்போ 2/3g அப்படின்றது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன். a1ன்றது அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன், a2ன்றது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன். இப்போ a1 அப்படின்றதுக்கான வேல்யூ g/3 அப்படின்றது அப்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன், a2 அப்படின்றது 2g/3 அப்படின்றது டவுன்வர்ட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய ஆக்சிலரேஷன். புரிஞ்சுங்களாப்பா? தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.